வெற்றி வாழ்வு திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் முடத்தில் வருகிறோம். ஆண்டவர், இந்த அற்புதமான காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த ஞாயிறு ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படி, உம்முடைய வார்த்தை கேட்கும்படி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போல நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறீர். தொடர்ந்து எங்களுக்கு கிருபைகளை காண்பிக்கிறவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நடக்க இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பாட போகிற பாடல்கள் மூலியமாக ஆண்டவரே, ஜனங்களுக்கு நீர் ஊழியம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய மகிமையும் உம்முடைய ஊழியத்தை பரிசுத்த ஆவியை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த இடத்துல உம்முடைய ஆளுகையும் உம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய வெளிப்பாட்டின் அறிவும் நீர் கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவுரைந்தும் நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. ஆண்டவருடைய மனங்களின் அட்டென்ஷன், உங்களுடைய இருதயங்களின் அட்டென்ஷன் நீர் எடுத்துக்கொள்ளுவீராக. விசுவாசம் உள்ள இருதயமாக நீர் மாற்றுவீராக. தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் தொடர்ந்து கர்த்தரை பாடுவோம், அவரை ஆராதிப்போம். கர்த்தரின் பலனும் என் கீதமும், நான் நம்பும் கன்மலையானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவே, நான் போற்றிடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்வமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியதே. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்வமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியதே. அல்லேலூயா. கர்த்தரின் பலனும் என் கீதமும், நான் நம்பும் கன்மலையானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் மீட்பர், அவர் மீட்பர், என் நேசர் பரிசுத்தர். தாழ்ச்சி அடைகிலேனே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவேன். அவர் மீட்பர், என் நேசர் பரிசுத்தர். தாழ்ச்சி அடைகிலேனே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவேன். அல்லேலூயா. கர்த்தரின் பலனும் என் கீதமும், நான் நம்பும் கன்மலையானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன்,
நான் போற்றிடுவே. கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த பாடல் சொல்லுது கர்த்தரின் பலன். ஆமென். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது அவங்க விடுதலையாகி வெளியே வராங்க. வெளியே வரும்பொழுது கர்த்தர் அவளுக்கு செய்த அந்த அதிசயமான காரியத்தின் நிமித்தமாக புகழ்ந்து பாடுகிறார்கள். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்கள், அவருடைய சகோதரி மோசேயின் சகோதரி எல்லாம் அற்புத விதமாக அவருடைய எண்ணங்களை தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆராதனை என்பது என்னன்னா, கர்த்தர் யார், அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், அவர் நமக்கு யாராக இருக்கிறார் என்பதை நம்முடைய மனதை ஏற்றுக்கொண்டு அதை புதுப்பித்து நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். அவர்கள் 430 வருஷம் அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய மனது, அவருடைய இருதயம், விசுவாசம் எப்பேற்பட்டதாக இருக்கும். அதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் தேவன் அற்புத விதமாக விடுதலையாகி கொண்டு வருகிறார். அதெல்லாம் கொண்டு வரும்பொழுது அவர்கள் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. யாத்திராகமம் 15:1-2. அப்போது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையை வெற்றி சிறந்தார், குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். அவனுடைய மனது விசுவாசம் பாருங்க எப்பேற்பட்ட காரியத்தினால நிரம்பி இருக்கிறது. அதே போலதான் நம்முடைய மனதும் நம்முடைய விசுவாசமும். கர்த்தர் யாரா இருக்கிறார், நமக்கு என்ன செய்திருக்கிறார், அவரே நமக்கு பலனா இருக்கிறார், கீதமுமா இருக்கிறார். பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் அவர் நமக்கு யுத்தத்தை நடப்பித்து காண்பிக்கிறவராய் இருக்கிறார் என்பது இந்த வார்த்தைகள் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறது. ஏன்னா அவங்களை விடுதலையாகி தேவன் முன்பாகவும் பின்பாகவும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் சுற்றி அவர்களை வழி நடத்துகிறார். அதன் அடிப்படையில் இவர்கள் பாடுகிறார்கள். நாமும் அதன் அடிப்படையில் தான் பாடுகிறோம். பாவத்தை மன்னித்து, அக்கிரமத்தை மன்னித்து, ரத்தத்தை சிந்தி விளக்கிரயமாய் நம்மளை வாங்கியிருக்கிறார். நம்மளை தனியாக விடல, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து வாக்குத்தத்தத்தையும் பண்ணிட்டார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூடவே தான் இருப்பேன். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, தைரியம் உண்டு, தேவன் நமக்கு சகாயர், மனுஷன் நமக்கு என்ன செய்வான் அப்படின்ற அடிப்படையில் அவர் எனக்கு பலன், கீதமானவர், ரட்சிப்புமானவர், அவரின் மெய்ப்பர், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறையும் இருக்காது என்பதை நாம் அவரை புகழ்ந்து நாம் பாடுகிறோம். தொடர்ந்து நாம் அவரை ஆராதிப்போம். அவர் நல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர்,
ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் எங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தே. எதிர்காலம் இல்லாமல் எங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையும் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சொந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சொந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை வழி நடத்தினீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். நாமத்தினால் இன்று ஜெயமெடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமாயே உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே,
நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், அர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான் இந்த பாடல் சொல்லுது, நீர் மாத்திரமே. அவருடைய சொந்த சம்பத்தாக நாம் இருக்கிறோம். ஆகவே நாம் சொல்லுகிறோம், ஆண்டவரே நீரே என்னுடைய சொந்தமாக இருக்கிறீர், இனிமேல் நீ தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்த போகிறீர். ஆனால் எதிர்காலத்தை குறிச்ச பயம் இல்லை. ஏன்னா அவர் நம்முடைய வலதுகையை பிடிச்சிருக்கிறாரு. பிடிச்சிட்டு சொல்றாரு, பயப்படாத. முதல் காரியம் தான் சொல்றாரு, பயப்படாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் வருகிறது, பயமுறுத்துற மாதிரி சூழ்நிலைகள் வருகிறது. அந்த நேரத்தில் தேவன் நம்முடைய கரத்தை பிடித்து சொல்றாரு, பயப்படாத, நான் உன் தேவன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்படின்னா நான் உனக்கு உதவி செய்வேன். இந்த பிரச்சனையின் மத்தியில் இந்த பிரச்சனை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று நான் உனக்கு ஐடியா கொடுத்து உன்னோட கூட இந்த பிரச்சனையை தாண்டி உன்னுடைய வாழ்க்கையில மகிமைப்படுவேன். அதனால சூழ்நிலை கண்டு பயம் வேண்டாம், எதிர்காலத்து குறித்து பயம் வேண்டாம். கண்டிப்பாக எதிர்காலத்தை குறித்து ஏன் பயம் வேண்டாம்? நைட்டு என்ன செய்யணும், காலையில் என்ன செய்யணும், நம்மளுக்கு நிறைய பேருக்கு பயமாக இருக்கு. அப்போ எதிர்காலத்து குறித்து பயம் இருக்காதா? நிச்சயமாக எதிர்காலத்து குறித்து பயம் இருக்கிறது தான். ஆனால் அவர் சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன்னை எகிப்திலேருந்து அழைத்து வந்தேன் இல்லையா, நான் உன்னை கானான் தேசத்தில் போய் கொண்டு போய் விடுவேன். அந்த கானான் தேசத்தில் நான் உன் கூட இருப்பேன். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நான் வாய்க்க பண்ணுவேன். நான் உன் கூட இருப்பேன். எந்த எதிரியும் உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுவேன், செழிப்பான வாழ்க்கையை வாழுவேன். அப்போது என்ன மறக்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஆக மொத்தத்தில் என்னென்னா, நம்ம நல்லா வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கை அவருடைய கருத்தில் இருக்கிறது. நம்ம ஆசீர்வாதமாக வாழ்வோம், வெற்றியாய் வாழ்வோம், ஜெயமாய் வாழ்வோம், சுகமாய் வாழ்வோம். எந்த மனுஷனுக்கு முன்பாக நம்ம தலை குனிந்து போக மாட்டோம், அவர் சொல்லிட்டாரு. அதனால தான் நம்ம பாடுறோம் பாருங்க, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்த சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். ஏன்னா நம்ம ஜெயம் எடுக்கிறவர்களா இருக்கிறதுனால நம்ம ஆர்ப்பரிக்கிறோம். அதனால தான் சொல்றேன், ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார், அவர் வெற்றியை தருகிறார். இந்த பாடல்ல தான் சொல்லுது பாருங்க, ஆண்டவர் படைத்த நாள் வெற்றி நாளாக இருக்கிறது. அவர் நம்ம கூட இருக்கிறதுனால எல்லாமே வெற்றியாய் நடக்கிறதா இருக்கிறது. ஆகவே நம்ம கரங்களை தட்டி நம்ம உற்சாகமாய் பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகம் மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகம் மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. 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 எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் நமது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகம் மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகம் மகிழ்வோம், அக்களிப்போம்,
அல்லேலூயா பாடும். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா, எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா, நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி கூறல் ஒலிக்கட்டும், நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன், தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகம் மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகம் மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடம் மூளை கல்லாயிற்று, தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கை தட்டி பாடிடுங்கள். கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை நமக்கு, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன், தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகம் மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகம் மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகம் மகிழ்வோம் அக்களிப்போம்,
அல்லேலூயா பாடுவோம், இன்று ஆகம் மகிழ்வோம். அக்களிப்போம், அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹalleluya. தோல்வி இல்லை, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆமென். ஹalleluya. வாய் திறந்து பாடணும் பாருங்க. ஹalleluya தோல்வி இல்லை, ஹalleluya வெற்றி உண்டு. யாருக்கு? நமக்கு. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்மளுக்கு வெற்றி வேணும் இல்லையா? எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம், அதில் வெற்றி வேணும். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், அதில் வெற்றி வேணும். நல்ல வேலை கிடைக்கணும், அதில் வெற்றி வேணும். நல்ல திருமண உறவில் அதில் வெற்றி வேணும். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதான வெற்றி வேணும். எப்படி இதெல்லாம் நம்மளுக்கு வெற்றி வரும் அப்படின்னு சொன்ன பார்த்தா, நம்ம வேதத்துலலாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வெற்றியை அவர் தருகிறார். நீங்கள் வேதாகமத்தில் நீங்கள் எங்கே பார்த்து நீங்கள் வாசித்தாலுமே கர்த்தர் தான் யுத்தத்தை நடத்துகிறார். கர்த்தர் அவர்கள் சார்பாக நிற்கிறார். அவர்களை தோல்வி அடைய வைக்க மாட்டார். அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு முற்றிலுமாய் அவர் ஜெயித்து விட்டார். கல்வாரி சிலுவைக்கு பிசாசினுடைய கிரியைகளை அழித்து ஒண்ணுமில்லாமல் ஆக்கி கல்வாரி சிலுவையில் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார் என்பது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்ல இருக்கிறது. அவரோடு கூட நாம் இப்போ இருக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட நாம் இருக்கிறோம். அப்போ அவர் வெற்றி சிறந்திருக்கிறார் அப்படின்னா அந்த வெற்றியில நமக்கு பங்கு உண்டு. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நீங்கள் விளையாட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட், ஃபுட்பால் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அதனுடைய அந்த கொண்டாட்டமே வேற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக கோப்பெல்லாம் அவங்க வென்றுட்டாங்கன்னா ஒரு ஆரவாரமாக இருக்கும், ஊர்வலம் வருவாங்க, புகழ்ந்து பாடுவாங்க. அந்த வெற்றியை காட்டிலும் உண்மையாகவே கல்வாரி சிலுவையில் இயேசு நமக்காக வெற்றி சிறந்திருக்கிறார். அந்த வெற்றி எடுத்து நாம் இப்போ என்ன பண்ணுறோம்னா புகழ்ந்து பாடுகிறோம். அதன் அடிப்படையில் நாம் பாடுகிறோம். தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த ஆவியானுடைய ஊழியத்தை நாம் வரவேற்போம். அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வழி நடத்துதலையும் அவருடைய மகிமையின் வல்லமையான கருத்துக்குள்ளே நாம் அடங்கியிருக்கும்படி தொடர்ந்து அவரை நம்ம உயர்த்துவோம். கண்களை மூடி அவரை மட்டும் நோக்கி பார்ப்போம். அவர் யாராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் நினைவில, என் உயிரில கலந்திருக்கீங்க.
என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமை உள்ள கருத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுடைய பலனாக இருக்கிறீர், நீர் எங்களுடைய கீதமாக இருக்கிறீர், எங்களுடைய ரட்சிப்பாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, வெற்றியின் தேவன் எங்கள் பக்கம் இருக்கிறார், அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய சொல்லில், செயலில், எங்களுடைய நினைவில், எங்கள் நடத்தையில், எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் கலந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. உடைய ஊழியத்தை நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களோடு இடைபடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பேசி போகிற உம்முடைய தாசனாகிய ஊழியக்காரர் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தை மூலியமாக ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய ஊழியத்தை தொடர்ந்து நாங்கள் வரவேற்கிறோம். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நம் யாவரும் உட்காருவோம். நாம் கரங்களிலே காணிக்கையும் தசமபாகத்தையும் எடுத்துக்கொள்வோம். கரங்களிலே காணிக்கையும் தசமபாகத்தையும் எடுத்துக்கொள்வோம். அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நம்மிடத்தில் வருகிறேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை, ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறதுனால ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையில் குறைவு இருக்காது. ஏனென்றால் நீர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறீர், ஒரு குறைவும் எனக்கு இருக்காது. என்னுடைய வாழ்க்கையில் செழிப்பும் ஆசீர்வாதமும் நிரம்பி வழிதலும் எப்பொழுதும் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினால் என்னுடைய காணிக்கையினாலும் தசமபாகத்தினாலும் உம்மை கனம் பண்ணுகிறேன். தொடர்ந்து நம்ம காணிக்கை செலுத்தும் நேரத்தில் வெற்றி வாழ்வு திருச்சபையின் அறிவிப்புகள். நமக்கு ஞாயிறு ஆராதனை வெற்றி வாழ்வு திருச்சபையில் 2 ஆராதனை உண்டு. ஒன்று தமிழ் ஆராதனை 8:30 10:30 தமிழ் ஆராதனை. பிற்பாடு அதற்கு அப்புறம் 11 1 மணி வரையும் ஹிந்தி ஆராதனை நமக்கு நடைபெறுகிறது. 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறுகிறது. 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இந்தி சர்வீஸில் திருவிருந்து ஆராதனை நடைபெறுகிறது. மாதம் 1ஆம் தேதியில் நம்ம வெற்றி வாழ்வு திருச்சபையில் 5:30 6:30 வரை வாக்குத்தத்த ஆராதனை நமக்கு நடைபெறுகிறது. இந்த ஆராதனைக்கெல்லாம் நீங்கள் ஜெபித்து பங்கு பெறும்படி நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். முக்கியமான அறிவிப்பு இருக்கிறது. என்னென்னா, போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் ஒரு ஜெப குறிப்பு நம்ம ஜெபித்தோம். என்னென்னா, நம்மளுடைய பாஸ்டருடைய மனைவிக்கு ஒரு சிறிய மருத்துவ சிகிச்சை நடைபெற்றது சேலத்தில். அவங்க நேற்றைய தினத்தில் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது.
கர்த்தர் அவங்களுக்கு சர்வாங்க சுகத்தை, அதாவது பூரண முழுமையான சுகத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம கர்த்தரை நம்ம நன்றி செலுத்தி ஜெபம் பண்ண போகிறோம். இன்னும் அவங்களுக்கு ஸ்பீடி ரெக்கவர் வேணும்ன்று நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் நீங்கள் அவர்களுக்காக ஜெபித்து கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பிரயாசப்படுகிறோம். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் மடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, சிஸ்டர் மேரி பிரிஸ்லாவை நாங்கள் நினைக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் அவருக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் அவர் நீர் கண்மணி போல நீர் பாதுகாத்தீர். ஆண்டவரே, நீர் அவர்களோட கூட இருந்தீர். உங்களுடைய தெய்வீக பாதுகாப்பின் கரம், தெய்வீக சுகத்தின் கரம் அவர்கள் மீது இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சிகிச்சையெல்லாம் வெற்றியாய் நடந்து முடிந்திருக்கிறதற்காக நன்றி. அவர்கள் வீடு திரும்பி இருக்கிறார்கள். இது உம்முடைய பூரண கிருபையினால் உண்டாயிருக்கிறது. அவர்களுக்கு நீர் பூரண சுகத்தை கொடுத்திருக்கிறீராப்பா. தொடர்ந்து நீர் அவர்களை வழி நடத்துவீராக. இந்த காயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆறப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சீக்கிரமாய் துரிதமாய் மீண்டும் திருச்சபையிலிருந்து ஆராதிக்கும்படி நீர் வைத்திருக்கிற ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அந்த பகுதிகளில், அந்த வயிற்றில் இருக்கிற பகுதிகளில் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம். ரத்த கோட்டைக்குள்ள மூடி நீர் அவர்களை மறைத்து வழி நடத்துவீராக. தொடர்ந்து மூடி நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நீர் அவர்களை வழி நடத்துவீராக. பொருளாதார தேவைகள் அவர்களுக்கு இருக்கிறது, அதெல்லாவற்றும் நீ சந்தித்து வெற்றியாய் நீர் ஜெயம் எடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய தெய்வீக பாதுகாப்பின் கரம், இரக்கத்தின் கரம், கிருபையின் கரம் அவர்களோடு கூட இருந்து நீர் அவர்களை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென்.